call upon T.D. Raja, the producer of the film, to share a few words, please. செந்தூர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியல் தயாரிக்கும் வந்து 7வது படம் இது. நாங்கள் படம் தயாரிக்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சமூக பிரச்சனையை வந்து தீர்வு காண்ற மாதிரி ஒரு படத்தை எடுப்போம். அந்த வேலை பார்த்தீங்கன்னா கோடி ஒருவன் படம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்று பெரிய வெற்றி அடைஞ்ச படமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் விஜயானந்த் சார் டேட்டு கொடுத்து இப்போ ஹிட்லர் படத்தை முடிச்சிருக்கோம். இந்த ஹிட்லர் படமும் மிகப்பெரிய வரவேற்பு பெறுன்ற நம்பிக்கை உள்ளது. இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து விவேக் மருவின் வந்து மியூசிக் பண்ணியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் கதாநாயகனும் அவங்க தான். டைரக்டர் வந்து எவ்வளோ ஒரு படத்தில் வந்து நிறைய வேலை இருக்கும் டைரக்டருக்கு. அவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்போல்லாம் மியூசிக் டைரக்டர் பேசும்போது உடனே வர சொல்லி மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு தேவையான சாங்கும் ரீரெக்கார்டிங் எல்லாம் பிரமாதம் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் இந்த இடத்துல ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரஹமத்துல்லா, எஃபெக்ட் விஜயரத்னம், எடிட்டிங் சகத்தமிழன், மேனேஜர்ஸு எல்லாருக்கும் வந்து படத்தை வந்து சிறப்பாக பணி பண்ணி வேலை செஞ்சு கொடுத்து நல்லா நல்லபடியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் தம்பி உடையான் படைக்கஞ்சான்ற மாதிரி நமக்கு வந்து உடன்பிறப்பு மாதிரி கூட இருந்து ரொம்ப டைரக்டர் சொல்கிற விஷயமா இருந்தாலும் சரி அவருக்கும் திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரியும் எங்களுக்கு பட்ஜெட்டு உட்பட்டோம் ரொம்ப நல்லா நேர்த்தியாக அழகாக பண்ணி கொடுத்துருக்காப்புல. அவருக்கு பாராட்ட கடமைப்பட்டிருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் எங்களுக்கு. ஏன்னா ஒவ்வொரு இதையும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக பண்ணி ஒரு படம் வந்து எடுக்கும்போதே ஒரு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையான குவாலிட்டியாக இருக்கும். டிஏலாம் பண்ணணும் அவசியம், அப்படியே பார்க்கும்போதே டிஏ பண்ணாமல் அவ்வளோ பிரமாதமாக பண்ணி கொடுத்துருக்காரு. கேமராமேனுக்கும் பாராட்டத்துக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டைரக்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய ஹார்ட் ஒர்க்கரு. எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் ராத்திரி பகலமாக அந்த படத்துக்கு அவ்வளோ கடுமையாக உழைச்சிருக்காப்புல. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக முன்னாடி ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். போன வருஷமே ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா விஜயாந்த் சாருக்கு வந்து ஒரு நடக்கக்கூடாத ஒரு இது சம்பவம் நடந்துச்சு, ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அவருக்கு. அப்படி இருந்து கூட வேறு யாராக இருந்தாலும் அதில் வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகும் அது மீண்டு வரத்துக்கு. ஆனால் அவருக்கு ஒரு மாதம் 2 மாதத்துலேயே மீண்டு வந்து ஷூட்டிங் ஆரம்பித்து படத்தை நாங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் வந்து அவர் 2019 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து கமிட் பண்ணியிருந்தார். அந்த படங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20, 21, 22 ரிலீஸ் ஆக வேண்டிய படம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை தெரியல. அந்த கம்பெனியும் பார்த்திங்கன்னா 24 ரிலீஸ் ஆகிற மாதிரி சில சூழ்நிலை அமைஞ்சு போச்சு. அதனால் சில காலதாமதம் பண்ணி இந்த படத்தை வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணி இப்போ செப்டம்பர் 27 வந்து எம்எஸ்எம் பிக்சர்ஸ் மூலமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அது வந்து உங்களோட ஆதரவு ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம் எங்களுக்கு. அதே அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சில காலதாமதம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனான்ஸ் பிரச்சனை கூட நிறையா வரும். அப்படி இருந்து கூட இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஃபைனான்ஸ் வந்து கமல் போரா, சந்திரபாபு ஜெயின் இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து படம் எடுத்து நம்மளோட நேர்மையை பாராட்டி அவங்க தான் நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்க சார், பிரச்சனை எது வந்தால் பார்த்துக்கலாம் நாங்கள் கூட வரோம்னு சொல்லி அவங்களும் மிக ஒத்துழைப்பை கொடுத்து இந்த படத்தை வந்து இது பண்ணாப்புல. அதேமாதிரி கௌதமன் சார் பற்றி சொல்லவே வேணாம். ஏன்னா பயங்கர பிஸியாக இருக்கிற ஒருத்தர் அவரை வந்து அப்படி இருந்து கூட அவரை இந்த படத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கூட எந்த சூழ்நிலை எங்கே இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங்க்கும் சரி டப்பிங்கும் சரி எல்லா விஷயமும் பிரமாதமாக அவருக்கு கூட வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து வேறு படம் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்தால் கூட இன்றைக்கி அதையும் வந்து அங்கே வந்து ஏன்னா ஒரு படம் டைரக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தை விட்டுட்டு வர்றது வந்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அங்கே அவருக்காக 500 பேர் காத்துட்ருப்பாங்க. அதையெல்லாம் அவர் வந்து இது பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து எங்கள் முன்னாடி வந்து கலந்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது ஹீரோயின் ரியாசமன் ஆகட்டும் அவங்களும் பார்த்தீங்கன்னா நடிக்கும்போது சரி இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன ஒரு அவங்க பிரச்சனை இல்லாமல் எல்லாத்துலேயுமே பப்ளிசிட்டிக்கு எல்லா விஷயமும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா பிரமாதமாக எங்களுக்கு வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயாண்டி சார் சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாமனிதன் சொல்லணும் அவர். ஏன்னா படத்தை ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து போன ஜூலை மாதம் பண்ணியிருந்தா படம் வந்து மிகப்பெரிய லெவலில் படத்தை பிஸ்னஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருப்போம். ஆனால் படம் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறையா தமிழ் சினிமாவில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. சாதாரணமாக ஒரு படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அவர் கூட இருந்து
நான் இருக்கேன் சார், தைரியமாக நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லி கூட வந்து இப்போ அவரோட சம்பளத்தை விட்டு கொடுத்து ஓவர்ஃப்ளோ வந்தால் கொடுங்க சார் சொல்லிவிட்டு பல தியாகங்களை பண்ணி தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வந்து ரிலீஸுக்கு வந்து செப்டம்பர் 20 ரிலீஸுக்கு தயாரிக்குது. இந்த படத்தில் வந்து விஜயானி சார் வந்து 2 பேரை ரெஃபர் பண்ணாப்புல. ஒன்று வந்து கௌதமன் சார், இன்னொன்று வந்து கேமராமேன் நவீன் சார். கதையை ஓகே பண்ணி டைரக்டர் முடிவு பண்ணோன்னு பண்ணது. இந்த 2 பேருமே இந்த படத்தில் வந்து மிகப்பெரிய தூணு. ஒரு பில்டிங் எப்படி 4 பில்லர் முக்கியமோ அதே மாதிரி டைரக்டர் ஹீரோ இருந்தால் கூட இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா சமமாக இருப்பாங்க. கேரக்டரும் பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஈக்குவலாக அவ்வளோ கேரக்டர் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் படத்தை ரொம்ப அழகாக கௌதமன் சார் கொண்டு போவார். அவ்வளோ ரொம்ப பிரமாதமான கேரக்டராக இருக்கும். அதனால் இந்த படம் வந்து 27 ரிலீஸ் ஆகும்போது வேறு யாராவது பேரை விட்டுருந்தா கூட. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் முரளி சார் போய் சொல்லணும்னா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து சொல்லுவார், சார் எனக்கு டைம் பத்தலை சார் டைரக்டர் என் டைம் எடுத்துக்கிறா சார் சொல்லுவாப்புல. ஏன்னா ஒரு ஷூட்டிங் வந்து 5 நாள் பிளான் பண்ணுவோம். 5 நாள் ஃபைட்டுக்கு ஒரு ஃபைட்டு கொடுக்குறோன்னா அதில் வந்து இப்போ அந்த ஃபைட்டை வந்து அதுக்குள்ளே முடிச்சாகணும். அவர் அது முடிக்கலாம். அடுத்தடுத்து எங்களுக்கு ஷெட்யூல் இப்போ நிறைய பிரச்சனை வரும். அப்போ அவர் வந்து இது மாதிரி வந்து எனக்கு டைம் பத்தலை டைரக்டர் எடுத்துக்கிறான் சார். எனக்கு அப்போ வந்து சொல்லுவோம் புரியாது. ஆனால் படம் பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த ஃபைட்டுக்குள்ளெலாம் பார்த்தா டைரக்டர் குட்டியாக ஒரு 3-4 சீன் வச்சுருப்பார். அப்போ தான் அவர் சொன்ன விஷயம்லாம் புரிஞ்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் என் பையன் சஞ்சய்குமார் என் கூட வந்து நிறையா சப்போர்ட் வந்து நிறையா விஷயங்கள் கூட வந்து பண்ணிட்டுருக்காப்புல. தொடர்ந்து நாங்கள் இந்த ஃபீல்டில் வந்து நிறையா படம் பண்ணணும்னு நினைக்கிறோம். அதுக்கெல்லாம் ஒட்டுமொத்த காரணமும் நீங்கள் தான். மீடியா வந்து நல்லபடியாக இப்போ அந்த படத்தை வந்து இப்போ கொண்டு போய் சேர்த்து எங்களுக்கு கம்பெனிக்கு ஒரு பெரிய லெவலில் வரவேற்பை பெற்று தரணும். வருகை தந்த அத்தனை பேர் மீண்டும் வருகன்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடல்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் வரிகள் தான். ஸோ அது ரொம்ப அழுத்தமாக கொடுத்துருக்காரு கார்த்திக். ஒரு சில வார்த்தைகள் பேச அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். டப்பாஸ் இந்த அப்படின்ற ஒரு பாடல் வந்து இந்த ஹிட்லர் படத்தில் நான் எழுதியிருக்கேன். இந்த பாடல் எழுதுறதுக்கு எனக்கு வாய்ப்பு தந்த இசையமைப்பாளர் அவர்களுக்கும் இயக்குனர் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். விவேக் மெர்வின் அவங்களுடைய இசையில் வந்து நான் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன படங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னை வந்து பெரிய படங்களில் போய் உட்கார்ற அளவுக்கு எனக்கு பாடல்கள் பெரிய ஹிட்டு கொடுத்தது விவேக் மெர்வின் அவர்கள். அவங்களுடைய நட்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வருஷம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே இருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பாடல்கள் இல்லாத வருஷமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு 200 பாடல்கள் கிட்ட நெருங்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் வந்து விவேக் மெர்வின் அவர்கள். அவர்களோட இசையில் நிறைய ஹிட் பாடல்கள் எனக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் விஜயாண்டனி சாருக்கு வந்து முதல் முறையாக இந்த படத்தில் நான் எழுதியிருக்கேன். ஸோ அவரே பாடியிருக்காரு. ஸோ அதுவே எனக்கு இன்னொரு பெரிய சந்தோஷம். ஸோ நாங்கள் பார்த்து ரசித்த கௌதமேனன் சார், விஜயாண்டனி சார் அவங்களாம் இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு இன்னும் ஒரு அதிகப்படியான ஒரு ஊக்கத்தையும் வந்து இந்த படத்தில் மூலிமா எனக்கு கொடுக்குது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு டீமில் வந்து என்னை இணைச்சதுக்கு நான் விவேக் மெர்வின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடியாத்தி சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்கு. இதோ உங்களுக்காக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யாரை கூப்பிட்டு போறேன்னா பார்க்கறதுக்கே எப்பவுமே ஒரு ரக்கட் லுக்காக இருப்பாரு, ஆனால் அவர் குழந்தை மனசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் டைரக்டர் தமிழ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். தயாரிப்பாளர் வந்து ஒரு இசை வெளியீட்டுலால ஒரு ஹீரோவை பார்த்து அவர் மாமனிதன் சார் அப்படின்னு சொல்றாருன்னா விஜயந்தி சார் எவ்வளோ நல்லவர் நம்மளே தெரிஞ்சுக்கலாம். அவர் வந்திருந்து எப்போதுமே தயாரிப்பதற்கான ஒரு கதாநாயகனாகவே இருக்காரு. அதனால எதிர்காலத்தில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு தரணும் சார். இன்னைக்கு சினிமா வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ் சூழலில் வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரையரங்குகளுக்கு கொண்டு வர்றதுல ஒரு பிரச்சனை உள்ள உங்களுக்கு எல்லாருமே தெரியும். ஏன்னா ரொம்ப சிக்கலான சூழ்நிலை தான் தமிழ் சினிமா இருக்கு. அதை தாண்டி திரைக்கு வர்ற படங்களை, இந்த படங்களை திரைத்துறையில் இருக்கிற நம்ம பத்திரிகையாளர் வந்து அதை கொண்டாடினா மட்டும்தான் அது ஆடியன்ஸுக்கு முழுமையாக போய் சேருது. அந்த வகையில் இந்த படத்தை எல்லாருமே வந்து மக்களுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னோட விருப்பம். இயக்குனர் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவங்களோட குருஜி மாதிரியே ரொம்ப கான்ஃபிடண்டான ஒரு தெளிவான என்ன வேணுமோ அதை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாப்புல. அப்படி ஒரு இயக்குனர். அடுத்தடுத்த படங்களை அவருக்கு வெற்றி படமெல்லாம் கொடுக்கணும்னு நினச்சிக்கிறேன். இதில் வாய்ப்பு கொடுத்த எனக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் ஹீரோவுக்கும் நன்றி. தேங்க்ஸ். அடுத்தபடியாக பல படங்கள்ல ரொம்ப இன்டென்ஸா எடுத்து நடிக்கக்கூடிய ஒருத்தர் விவேக் பிரசன்னா அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம்.
எப்பயுமே அங்கே நின்னா சப்போர்ட்டு கால் ஆடினா தெரியாதுன்னு சொல்லி தான் அந்த ஏரியாவில் நிற்போம். கடன்னு. தேங்க்யூ ஸோ மச் ஹிட்லர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செந்தூர் ப்ரொடக்ஷன் டீமுக்கும் ராஜா சார் அண்ட் சஞ்சய் அவங்களோட உழைப்புக்கு பெரிய நன்றி. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் ஒரு ப்ரொடக்ஷன் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ப்ரெஷர் என்னன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் ராஜா சார் அண்ட் டீமை கடமைப்பட்டிருக்கோம் நாங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் தனா சார் படத்தோட டைரக்டர், வெரி இன்டென்ஸான ஒரு ரைட்டர். ஸோ மணி சார்கிட்ட நம்ம என்னெல்லாம் பார்ப்போம், என்னெல்லாம் எதிர்பார்ப்போம் அப்படிங்கிறது அவரோட ஸ்டைல் ஒரு மாதிரி இருக்குன்னா, இவர் வந்து ரைட்டிங்கில் வந்து பயங்கரமான ஒரு தெளிவு இருந்தது அவரோட ஸ்கிரிப்டில் படிக்கிறப்பவே. ஸோ அது முழுக்க ஒரு முக்கியமான ஆழமான கதை களத்துக்குள்ள விஷுவல் ட்ரீட்டோட பக்கா கமர்ஷியலாக அந்த படத்தை பண்ணியிருக்கிறது பெரிய சவால். அதில் ரொம்ப நல்லாவே சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ தனா சார். அண்ட் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னிக்கலாக அந்த படம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே. ஸோ அதுவே வந்து ஒரு படத்துக்கு பெரிய பலமாக இருந்தது. அண்ட் இன்னைக்கு வந்து விவேக் அண்ட் மெர்வின் பிரதரோட டே. ஸோ அவங்களோட எல்லா பாடல்களும் ஃப்ரம் த டே ஒன் இண்டி ஃபிலிம் மேக்கிங்லேருந்து ஆரம்பித்து அவங்கள இண்டிபெண்ட்டாக சாங்ஸ் பண்ண ஆரம்பிச்சு மூவிஸுக்கு பண்ண வரைக்கும் எல்லாமே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அப்படி தான் எல்லா பாட்டும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் விவேக் அண்ட் மெர்வின் டீம். அடுத்தது விஜய் ஆண்டனி சார். எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் ஒரு தயாரிப்பாளருக்கு தேவையான ஒரு நடிகர், ஒரு கதாநாயகன். கதைக்குள்ள மட்டுமே டிராவல் பண்ணிட்டு தனக்கான எந்த இடத்தையுமே எடுத்துக்காம கதைக்கு மட்டுமே உழைக்கக்கூடிய ஒரு நடிகராக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு எல்லாருமே நம்ம விஜய் ஆண்டனி சார் ரொம்ப பிடித்தமான ஒரு மனிதராக பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த படத்தில் உங்க கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் மை மோஸ்ட் ஃபேவரட், அவர் ஃபேவரட் ஜிவிஎம் சார். ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பர்சன். இவர் மாதிரி நிற்கணும், நடக்கணும் அப்படின்னு நானும் நிறைய ட்ரை பண்ணிருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் லவ் யூ சார். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தமிழ் சார், எனக்கு பிடிச்ச மனிதர் முதல்ல, அதுக்கப்புறம் இயக்குனர். ஸோ அவரோட நடிப்பும் பயங்கரமாக இருக்குது, இயக்கமும் பயங்கரமாக இருக்குது. ஸோ எல்லாருமே இந்த படத்தில் இருக்கிற எல்லாருமே, அண்ட் ஸ்டன் மாஸ்டர் முரளி சார், எல்லாருக்கும் நன்றி. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. கம்மிங் 27th எல்லாரும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த ஒரு படமாக இருக்கும். நன்றி. ஸோ ஏற்கனவே ஒரு சாங் பார்த்து என்ஜாய் பண்ணீங்க. ஸோ அடுத்த சாங் ஃப்ரம் ஹிட்லர், ரிங் சக் சாங், இதோ உங்களுக்காக ஆடி இருக்காங்க ஐஸ்வர்யா அவர்கள். அண்ட் எஸ், ஸோ ரீசெண்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷெஃபாவும் மாறி இருக்காங்க. ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ஐஸ்வர்யா தத்தா டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். எல்லாருக்குமே வணக்கம். மீடியா நண்பர்களே உங்களுக்கு வணக்கம். தேங்க்யூ ராஜா சார், தேங்க்யூ தனா சார், ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ இந்த பாட்டு என்கிட்ட ஒரு நாள் ஒரு கால் வந்துடுச்சு. சரி, ஓகே, ஒரு பாட்டு இருக்கே பண்ணுறீங்களா? ஓகே பண்ணுறோம். ஏன்னா பிருந்தா மாஸ்டர் பண்ணுறாங்க. பிருந்தா மாஸ்டர் ஆல்சோ ஃப்ளைட்டில் உட்காந்து சடன்லி பிருந்தா மாஸ்டர் சொல்கிறாங்க, பாட்டு கேட்டிங்களா? இல்லை மாஸ்டர், பாட்டு கேட்கல. பாட்டு வந்து ப்ளே பண்ணி கேட்குறோம். எனக்கு வந்து ஒரு 5 minutes நான் பிளாங்க் அவுட் ஆயிருக்கு. பாட்டு வந்து சூப்பராக இருக்கு, அவ்வளவு பீட்ஸாக இருக்கு, அதோட ஃபாஸ்ட் பீட்ஸாக இருக்கு. எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலாம் ஒரு நாள் இருக்கு. நம்ம நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணோம் இந்த பாட்டுக்கு. தேங்க்யூ மெல்வின் சார் ஃபார் சச் அ கிரேட் மியூசிக். அண்ட் லிரிக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கு. அண்ட் என்னோட I would like to wish the entire team of Hitler a great success. Obviously தனா சாரோட படம் ரொம்ப நல்லா அவங்க பண்ணிடுவாங்க, அதுக்குள்ள சான்ஸே இல்லை. அண்ட் அவங்களோட எடிட்டிங், என்டையர் டீம், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. விஜய் ஆண்டனி சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எவ்ரிபடி ஹாஸ் டன் ஸோ மச் ஹார்ட் ஒர்க் ஃபார் எவ்ரி ஃபில்ம். ஸோ இந்த படம்க்கு நிறைய லவ் கொடுங்க. அண்ட் கோ அண்ட் வாட்ச் ஹிட்லர். தேங்க்யூ. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா another lyric writer கிருத்திகா அவர்கள் to share few words please. and I mean like இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் I met her and ரொம்ப அழகான ஒரு குரலும் அவங்களுக்கு இருக்கு. இங்கே தமிழ்ல நீங்க நிறைய பாடல்கள் பாடணும் கிருத்திகா அவர்களே, வாங்க ஸ்டேஜ்க்கு ப்ளீஸ். அண்ட் இந்த படத்துல ஒரு சாங் பாடி இருக்கீங்க இல்லையா? எஸ். First of all, thank you to the entire team here. Big thank you to Dana sir and to Mervin sir. தனா வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இப்போ நீங்கள்
இப்போ நீங்க பார்த்த இந்த ரிங் சாக் தான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். தட்ஸ் the first time I met Vivek and Mervin also. So more than anything, thank you for introducing me to these awesome music directors. தானா நான் கால் பண்ணி ஒரு பயங்கரமான ஐட்டம் சாங் ஒன்று இருக்கு, நீ எழுதுவியா அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்டாங்க. I think that's a great thing, right? ஒரு woman கிட்ட கூப்பிட்டு I want you to write an item song so it is, you know, not too indecent in its words அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயமே வந்து ஐ திங்க் ஹேட்ஸ் ஆஃப் டு தானா. ஸோ இதை தவிர இன்னும் 2 பாட்டு எழுதியிருக்கேன் அண்ட் ஒரு பாட்டு பாடியிருக்கேன். இட்ஸ் பீன் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் டு see this movie in theaters. நீங்க எல்லாருமே இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. லைக் எவ்ரி ஒன் டோல், இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி பத்திரிகை நண்பர்கள் நல்லபடி பேசினாதான் இப்போ படங்களை பார்க்கறதுக்கு எல்லாரும் தியேட்டர்ஸ்க்கு வராங்க. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் அ கிரேட் ஸ்கிரிப்ட். நிறைய ஹார்ட் ஒர்க் போயிருக்கு இதில், ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு த டிரெக்டர் டு தி ஆக்டர்ஸ் டு எவ்ரி திங். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் மூவி அண்ட் என் கூட சேர்ந்து எல்லாரும் தியேட்டர்ஸில் இந்த படத்தை பார்க்குவாங்க. சூப்பர். இல்ல நீங்க அதுக்குள்ளே மைக் கொடுக்க கூடாது கண்டிப்பா, ஏன்னா நீங்க அழகா பாடுவீங்கன்னு நாங்க சொல்லிட்டோம். எனி நம்பர் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் சாங் எனிதிங், நீங்க பாடின இந்த பாடல் கூட இன்னொரு சாங் பாடியிருக்கேன்னு சொன்னீங்களே அந்த சாங் அதுதான் இப்போ நீங்க போட்டு காமிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா, பரவாயில்ல. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ட்ரையல் பார்த்துடலாமே, தப்பே இல்லையே கிருத்திகா. ஓகே, I'll just do 2 lines because அந்த பாட்டை ஒழுங்கா இவங்க கேட்கட்டும். ஒழுங்கா கேட்கட்டுமா? ஆமா, with music and all. Okay. மாயமோ 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 அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு. the lyrics bro. I'm sorry but yeah, that's okay. thank you so much கிருத்திகா. thanks a lot guys. இல்ல ஆங்கர்ஸ் எப்பவுமே சொல்லாம தான் செய்வோம், அந்த மாதிரி தான் நாங்க பேசிக்கா நான் அப்படிதான். ஓகே, அடுத்தபடியாக நான் யாரை கூப்பிட போறேன் அப்படி பாத்தீங்கன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் முரளி அவர்களை அன்போடு மேடை அழைக்கிறேன். டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். சார் பயங்கர கெட்டப்ல வந்திருக்காரு சார், பார்க்கும் போதே நான் அடிக்க வர மாதிரியே வராரு சார். வணக்கம் சார். இங்க வரீங்களா சார்? ஏன் சார் ஸ்டாண்ட் வேணும், சென்டர் வேணும் சார்? அங்க ஆங்கருக்கு ஃபோக்கஸ் பண்ணல சார், அங்க கெஸ்ட்டுங்களுக்கு தான் ஃபோக்கஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் வணக்கம், ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் வணக்கம். ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா எங்கள் டெக்னீஷியன் சார்பா, ஏன்னா ஒரு படம் எடுக்கணும்னா ப்ரொடியூசர் தான் மெயினு. அதனால் ப்ரொடியூசர் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு தனா சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு அளித்த தனா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அவர் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணார். ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் நான் கேமராமேன் 2 பேர் தான் முக்கியம், டைரக்டர் கேமராமேன். ஒரு ஃபைட் மாஸ்டருக்கு ஃபைட் எடுக்கும்போது அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணி இந்த படத்தில் நல்லாவே ஒரு ஃபைட் எடுத்திருக்கோம். விஜயானி சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏன்னா இது எனக்கு ஃபஸ்ட்டு படம், 2வது அவரோட ஒரு ப்ரொடக்ஷனில் ஒரு படம் கொடுத்தா ரிலீஸ் ஆகி, அது ரோமியோ. தேங்க்ஸ் சார் விஜயானி சார். கௌதமன் சார் கூட நான் வந்து அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணி அவரோட படத்தில் மாஸ்டர் ட்ராவல் பண்ணி அவர் ஆக்ட் பண்ண படத்தில் நான் ஃபைட் மாஸ்டர் அவர் வச்சு ஃபைட் எடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கிடைச்சி ரொம்ப நன்றி சார். கௌதம் சார் எதுவுமே சொல்லாமல் நான் சொன்னது அப்படியே பண்ணுறது, அதுக்கு பயங்கர தேங்க்ஸ். ஸோ நிறைய டெக்னீஷியன் இருக்காங்க. நவீன் சார் இங்கே இல்லை, கேமராமேன். அவர் செம ஹார்ட் ஒர்க்கு, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேமராமேன். நம்ம எது சொன்னாலும் மறுக்காமல் அவர் எனக்கு ஃபேவராக எல்லாம் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் நாகராஜ் சார், மற்றபடி டைரக்டரோட டீம், டிஓபியோட டீம், நான் யாரையும் விட்டுருந்தாலும் மன்னிச்சுங்க. டோட்டல் எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஹிட்லர் படம் கண்டிப்பாக ஒரு நல்ல சக்ஸஸ் ஆகும் வேண்டி இதோட நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சார் ஆனால் நான் முடிக்கல சார். இல்லை, ஒரே ஒரு கேள்வி சார். ஏன் சார் முறைக்கிறீங்க? இல்லை சார், என்னன்னா அதாவது அவர் கூட ஒர்க் பண்ணிட்டு ஜிவிஎம் சார் கூட இன்னைக்கு அவர்கிட்ட இருந்து அந்த ஒர்க் வாங்கும் பொழுது எப்படி இருந்தது சார்? லைக் ஏதாவது சிரமம் எல்லாம் கொடுத்தாரா, கஷ்டப்பட்டாரா அந்த சீன்ஸ் எல்லாம்? இல்லை, அவர் பெரிய ஃபைட் சார். ரெடி. நான் வந்து பீட்டர் என்னோட அசிஸ்டன்ட். அவரோட எல்லா படமுமே நான் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். பீட்டர் கூட இருக்கும்போதே அவர் தான் காக்காலாம் கன்னெல்லாம் அவர் ஸ்டைல் தான். அவர் தான் பிடிச்சி ஆக்ஷனே பண்ணுவார். அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அவர் கன்னுக்கிட்டையும் சரி பெண்ணுக்கிட்டையும் சரி எப்பவுமே அந்த லவ் வந்துட்டே இருக்கும் சார். அவர் ஸ்டைலாக தான். ஏன்னா அவருக்கு லவ் சப்ஜெக்ட் எடுக்க தெரியும், ஆக்ஷன் சப்ஜெக்ட் எடுக்க தெரியும். ஸோ செம்ம ஸ்டைல்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் நாங்கள் அவர் கூட தான் ட்ராவல் பண்ணுவோம். அவர் கூட ட்ராவல் பண்ண ஜெயிக்கலாம்
கண்டிப்பாக. ஓ சூப்பர் சார். சார் அடுத்த படத்துல நானும் டிராவல் பண்றேன் சார். உங்க கூட டிராவல் பண்ணா ஜெயிக்கலான்னு இருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆர்ட் டைரக்டர் உதய் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன் ஒரு சில வார்த்தைகள் பேச. பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். செந்தூர் ஃபிலிம்ஸில் இது எனக்கு 3வது படம். ப்ரொடியூசர் ராஜா அண்ணா தொடர்ந்து எனக்கு படங்கள் கொடுத்துட்ருக்காரு. இந்த படம் ஆரம்பிக்கும்போது இந்த படம் என்னோட குருநாதர் கதிர் சார் தான் ஒர்க் பண்ண வேண்டியா இருந்துச்சு. அப்புறம் ப்ரொடியூசர் தான் என்னை சப்போர்ட் பண்ணார். இயக்குனர்கிட்ட கதை கேட்க சொன்னாங்க. தனா சார் கதை சொன்னாங்க. கதை சொல்லும்போது இந்த படம் பெரிய கமர்ஷியல் படம், ஆர்ட் டைரக்டருக்கு நிறைய வேலைகள் உள்ள படம். சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த படம் நல்ல படமாக இருக்குது சார். இந்த மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான சப்போர்ட்டும் ப்ரொடியூசர் பண்ணாங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணல. சாங்லையும் சரி சீன்லேயும் சரி எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் ப்ரொடியூசர் எனக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அது இல்லாமல் கேமராமேன் சார் எப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் நாங்கள் வந்து ஒரு கலர் பேலட்டு சூஸ் பண்ணுவோம். அந்த கலர் பேலட்டு தகுந்த மாதிரியே இந்த படத்தில் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். அதே மாதிரி ஹீரோ விஜயானந்த் சார் இந்த படத்துக்கு மிக ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அவர் எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுவார். என்ன எப்படி மோட்டிவேட் பண்ணார்னா, ஃபஸ்ட் நாள் ஷூட்டு செட்டப் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். ரெடி பண்ணி கொடுத்தோன்னா ப்ரொடியூசருக்கு ஃபோன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு, நல்லா ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ட்டாரு. ப்ரொடியூசர் எனக்கு ஃபோனில் வந்து உதய் என்னையா பண்ண சூப்பர்ன்ட்டாரியா அப்படின்ட்டாரு. அப்போது ஃபஸ்ட் நாள் ஷூட்டு இப்படி சொல்லிட்டாரா, இன்னும் 50 நாள் ஒர்க் பண்ணி கொடுக்கணும். இதே மாதிரி எல்லா செட்டப்பும் கான்ஃபிடெண்ட்டாக ரொம்ப ஒவ்வொரு செட்டப்பும் எப்படின்னா வந்து அந்த குவாலிட்டி இருக்கணும் அதில். அதே மாதிரி மறைமுகமாக எனக்கு மோட்டிவேட் பண்ணார் விஜயானந்த் சார். அவர் வந்து எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற ஒரு பெரிய மனிதர். ஆமாம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். வணக்கம், நன்றி. இது இல்லாமல் எங்கூட ஒரு பணியாற்றிய ஆர்ட் டீம் பாலுங்கின்ற என் நண்பன், அவருக்கும் கௌதம், அசோக் அண்ணா, செட்டர்சன், ஐயனார், அதே போல் கார்பன் டீம், ராஜா, உங்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எடிட்டர் சங்கத்தமிழன் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம். தனா சார், அண்ணன் தான் கூப்பிடுவேன். வானம்கோட்டத்துலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவர் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நிறையா பார்த்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த படம் உங்களுக்காக கண்டிப்பாக வெற்றி அடையணும். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ சார் என் மேலே ட்ரஸ்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், உங்கள் கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் படத்தில். அண்ட் எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. இல்லை விவேக் மெர்வின் சார், பேக்ரவுண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த படத்தில். ஸோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. சூப்பர். அது என்ன படத்துல உங்க கேரக்டர் பிடிக்கும்னு ஜிவிஎம் சார் சொல்லு. நிஜத்துல எல்லாருக்குமே அவர் கேரக்டர் பிடிக்குமே, ஏன் அப்படி சொன்னீங்க? இங்கே எடிட் பண்ணி பேசுறீங்களோ? இல்லை, ஜஸ்ட் கேட்டேன் நான். என்ன சார்? இல்லை, படத்தில் அவரோட கேரக்டர் ஆர்க் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ ஏற்கனவே 2 சாங்ஸ் பார்த்தீங்க. இதோ உங்களுக்காக அடுத்த பாடல். ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு படத்துக்கு முக்கியமே வந்து அந்த பாடல்கள் தான், அந்த மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் இவர் எப்படி சொல்லி கூப்பிடுதுனே தெரியல. ஏன்னா ஒருத்தருக்கு பசி எடுத்தா இன்னொருத்தர் சாப்பிடுவாரு, ஒருத்தருக்கு ஃபீவர் வந்தா இன்னொருத்தர் மாத்திரை போடுவாரு, ஒருத்தர் பாட்டு எழுதணும்னு நினைச்சாலும் இன்னொருத்தர் எழுதி கம்போஸ் பண்ணிட்டு போயிடுவாரு. தி ஆல்வேஸ் டுகெதர். நான் நிறைய வாட்டி அதை அவங்ககிட்டயே சொல்லியிருக்கேன், வியந்தும் பார்த்துருக்கேன். ஸோ ஐ வுட் லைக் டு கால் அப்பான் மர்வின் ஃபார் நவ் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். வந்திருக்கிற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற எல்லா பெரியவங்களுக்கும் வணக்கம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் ஹிட்லர் வந்து எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலான படம். அண்ட் அதுக்கு முன்னாடி விவேக் இன்னைக்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக வர முடியல. ஹீ இஸ் நாட் இன் டவுன். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நான் தனியாக அட்டன் பண்ணுறேன். ஸோ ஹில் பி வாட்சிங் ஃபார் ஷுர். அண்ட் ஹிட்லர் வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான படம். அண்ட் முதல் நன்றி வந்து ப்ரொடியூசர் சாருக்கு நான் சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் படத்தில், இவ்வளோ ஒரு மியூசிக்கு ஸ்கோப் உள்ள ஒரு படத்தில் வந்து நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கிறது இட்ஸ் அ வெரி வெரி ஹாப்பி திங் ஃபார் அஸ். அண்ட் விஜய் ஆண்டனி சார், தேங்க்யூ ஸோ மச். ஃபஸ்ட்டு டே வந்து பூஜையில் அவரை மீட் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி வந்து டைரக்டர் சார் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி இப்போ நீங்கள் பார்த்த இந்த சின்ன தீம் வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதை அவர் கேட்டுட்டு ஃபஸ்ட்டு டே அவர் மீட் பண்ணும்போதே அவர் பார்க்காத உயரம்லாம் அவர் பார்க்காத ஹிட் இல்லை. பட் ஹீ செட் very very specific things about the theme which made us feel really happy.
ஆர்கெஸ்ட்ரேஷன் நல்லா இருக்குது, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும் போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சார். தட் வாஸ் a வெரி பாசிட்டிவ் ஸ்டார்ட் ஃபார் us. அண்ட் தனா ப்ரோ, இந்த படத்து மூலமாக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய நண்பர் வந்து தனான்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய நாள் நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம். அண்ட் அவர் ஒரு விஷயத்தை கன்சீவ் பண்ணுற விதம் அது எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் எங்களுக்குமே நிறைய ஒரு லேர்னிங்காக இருந்தது. அண்டு எல்லாம் முடிச்சு இப்போ இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இருக்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வந்து ரொம்ப பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். எங்கள் எல்லாருக்குமே, டீமில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். அண்ட் ப்ரெசன்ட் மீடியா, நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு இதை பற்றி நீங்கள் எழுதுறது தான் ஆப்வியஸ்லி வந்து பீப்புள் ஆர் கோயிங் டு வாட்ச் இட். அண்ட் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் இதில் நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். அண்ட் லிரிசிஸ்ட் மிஸ்டர் கு கார்த்திக், அப்புறம் கிருத்திகா நெல்சன் அண்ட் பிரகாஷ் ஃப்ரான்சிஸ், அவராலையும் இன்னைக்கு வர முடியலன்னு உங்ககிட்ட சாரி சொல்ல சொன்னார். ஸோ அவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் நிறைய ஃபேவரட்ஸ் இருக்காங்க இந்த படத்தில். ரியா சுமன், யூ லுக் பியூட்டிஃபுல் இந்த ஃபிலிம். தேங்க்யூ ஐஸ்வர்யா ஃபார் டான்சிங் ஃபார் ரிங்கு சக்கு. அண்ட் ஜிவிஎம் சார், வெரி வெரி பிக் ஃபேன் ஆஃப் யுவர் ஒர்க். உங்களோட ஃபஸ்ட்டு படத்துலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் வந்து என் வீட்டில் நிறைய நாள் வந்து சண்டை போட்டுலாம் உங்கள் படம் வந்து நான் போய் பார்த்தே ஆகணும்னு பார்த்துருக்கேன். ஸோ இந்த படத்தில் நீங்களும் இருக்கீங்கன்றது இட் மேக்ஸ் திஸ் ஃபிலிம் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். ஸோ யா, திஸ் மூவி ஹஸ் கம் அவுட் பியூட்டிஃபுல். அண்ட் செப்டம்பர் 27 இந்த படம் வருது. இது கண்டிப்பாக வந்து தியேட்டரில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆக்ஷன் படம், ஆக்ஷன் கமர்ஷியல் படம். ஸோ எல்லாருமே தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுவீங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஹிட்லர் படத்தின் கதையின் நாயகின்னு சொல்லலாம் ரியா சுமன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் வந்திருக்கு மீடியா பர்சன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ஹிட்லர் ஆனால் எனக்கும் ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னா தமிழ் ஃபில்மோகிராஃபியில் என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர் ஃபுல் ஃப்ளெஜ்ட் வெல் ரிட்டன் கேரக்டர். ஸோ அந்த மாதிரி கேரக்டர் கொடுத்துக்கு தனா சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வேர் இஸ் தனா சார்? Outside. Okay, so fine. So a big thank you to Dana sir. We all witnessed like with how many challenges Kashtapadi in the project lead Panetanga. So really looking forward to more of his movies. And of course, Vijay Anthony sir, our favorite person, my most gentle Anna, sincere Anna, and talented multitasker. Everybody said such nice things. I was like, how can somebody be like, there must be something, you know, but I have not come across anything bad about him. And உங்களோட ஒர்க் பண்ணது எப்படி எப்போவுமே அமைதியாக இருக்கும், பாசிட்டிவ் இருக்கும் கற்றுக்கிட்டேன். உங்கள் ஃபைட்டர் ஸ்பிரிட்க்கு என்னோட சலாம் சார். I really loved working with you. Really lucky to be, you know, around your positive, calm aura. And of course, GVM sir gives off some intimidating vibes sometimes, but really cool working with you, sir. Really honored to be in sharing screen space with you. And of course, our entire cast and crew, my direction department, a big help. Without them, wouldn't have, you know, pulled off such dialogues. So a big thank you to them. And of course, the men of the day, our music composers, Marvin, Vivek. Really honored to be part of your beautiful compositions. And our choreographer, Brinda Master and Leela Master, a big thank you to them. Our DOP sir, who's given us such great frames and made us look all so pretty. Thank you. A big thank you to the entire cast and crew. Our producer, of course, Chendur Films, Raja sir. A big thank you. Our fight master, thank you. I hope I'm not forgetting anybody. And Hitler, 27 September, a proper family entertainer, commercial, எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கு, ரொமான்ஸ் இருக்கு, ஃபேமிலி ரொமான்ஸ் டைப், நாட் மச். யோர் த்ரில் இஸ் தேர், ஆக்ஷன் இஸ் தேர், லவ்லி சாங்ஸ். ஸோ கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். 27 செப்டம்பர் தியேட்டர்ஸில் சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ ரியா. ஜஸ்ட் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட.
ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆமா. ரொமான்ஸ்னா ரொமான்ஸ் இல்லையா? ஃபேமிலி ரொமான்ஸ் அப்படின்னு ரொம்ப அழகா ஒன்று சொல்லியிருக்கீங்க. பட் ஹவ் வாஸ் இட் டு பி, ஏன்னா ரொமான்ஸ் அப்படின்னும் போது விஜய் ஆண்டனி சாரா அப்படின்னு லைட்டா இருந்தது. ஆனா அந்த பாடல்கள் பார்க்கும் சார் உங்களுக்கும் இருந்ததா சார்? செட்ல இருந்திருக்கு போல, சாரும் தலையாட்டுறாரு. ஸோ இப்போ ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது வி வர் லைக் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ ஹவ் சார் வாஸ் லைக், எப்பவுமே அது கொஞ்சம் ஷை அதெல்லாம் இருக்கும் அவர்கிட்ட. அவர் சும்மாவே ஷையான பர்சன் தான் இல்லைங்களா சார்? சொல்லலாமாவா? ஐயோ நீங்க சொல்லிதான் ஆகணும், அவ்வளவு கேமரா அவங்க ரோலிங்ல இருக்கு. சொல்லுங்க. Actually, sir already accepted that sir-kum idu koncham new, like for him also it's a bit lot of romance for him, but we really had a good time. We enjoyed. It was, you know, Dana sir style romance, who's comes from the Mani Ratnam filmmaking. Yeah. So you know, genuineness irukku, authenticity irukku, very fluidity irukku. So அந்த மாதிரி romance irukku. ஆனா யூசுவலா அந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் வரும்போது, as you said, since he is from that school அப்படின்னும் பொழுது, I think Mani sir or Dana, I think they've got the breezy kind of a romance இருக்கும். GVM sir also. Sir, sorry sir, மறந்துட்டேன் உங்களை. அவரா? Yes, of course, the GVM sir is well. So அப்போ லைக் அந்த ரொமான்ஸ் சீன் வரும்போது சத்தியமா சிரிச்சிருவாங்க சில பேர் இல்லையா? சிரிச்சாரா அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார் டக்குன்னு ஏதாவது ஒரு சீரியஸ் இன்டென்ஸ் சீன்ல? இல்ல I don't think that happened. Yeah. சார் சொல்லிருக்காங்க பிள்ளை ஏதாவது கேட்கும், எதுவும் வாய திறக்காது அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தா. Thank you ரியா. Sincerely romance பண்ணிட்டாங்க. Very sincere. Very sincerely romance பண்ணிருக்காரு. The Selva, Sara and our characters, they are very like sincere. Yeah. Okay. Thank you. And ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்க. Thank you so much ரியா. Thank you. Beautiful. ஸோ அடுத்தது நான் யாரை கூப்பிட போறேன்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஏவி காத்துட்டு இருக்கு. இதோ உங்களுக்காக. முடிச்சிட்டாங்கன்னு இருக்கு சார். வாட் அ பிளிஸ்ஃபுல் டு வாட்ச் லைக் திஸ். சூப்பர். ஸோ அதாவது இந்த ஏவி பார்த்துட்டு இன்னொரு ஏவி நம்ம பார்க்கலன்னா அது ரொம்ப தப்பாயிடும். ஸோ அந்த ஏவியை நம்ம பார்த்துடலாம். சூப்பர். ஸோ எப்பவுமே ப்ரெஸ் மீட்ல வந்து யூஸ்வலாக நம்ம கைத்தட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். தட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மேட். பட் இது வந்து இட்ஸ் another version of ஒரு ஆடியோ லான்ச். ஸோ அவங்கள நான் ஸ்டேஜ் கூப்பிடும் போது கண்டிப்பா I want all of you to just clap your hands and give all your love to them. ஏன்னா நிறைய லவ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. So it's time for me to call upon GVM sir மற்றும் விஜய் ஆண்டனி on to the stage, please. ஹலோ சார். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ நான் ஏதாவது பேசும்போது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எண்ணில் எப்படியும் கேட்க போறீங்க. ஆமா கண்டிப்பா சார். நான் நைட்டில் தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா கொஸ்டின்ஸ்ல ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see you both, I think அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. ஸோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்ம பந்த மாதிரி. ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம முடியும். நல்லா இருக்குக்கா. ஒரே வருத்தம் தாங்க ஆக்சுவலாக எனக்கு. என்னாச்சு சார்? நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீங்க சாரியே ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி, நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட இருந்து நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போறேன். வாவ், சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஏவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So அவர் ரொம்ப சிம்பிளா சொல்லி. Thank you. I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. தேங்க்யூ சார். ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. சார் கேமரா பார்த்து 2005 சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி ரொம்ப தோந்து போயிட்டேன் அந்த டைமில். ஆனால் அந்த சார் கூட வந்து இப்போ நான் ஒரு படத்தை ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணுறேன் நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. சார் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன், ஹைலி டேலண்டடு. சாருக்கு தெரியாத விஷயமே இல்லை. அண்ட் இவ்வளோ நாள் அவர் எடுத்த படத்தோட சக்ஸஸ் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸை சொல்லி தான் ஆக்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்கன்னு தெளிவாக தெரியுது. நீட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. ரொம்ப ஸ்டைலிஷான சப்டிலாக எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒண்டர்ஃபுல் பெர்ஃபார்மர். ஆஸ் ஆக்டர் வந்து சார் சூப்பர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். நாங்கள் கொடுத்த தேங்க்யூ விஜய் ஆண்டனி. நான் இந்த படம் பண்ணதுக்கு ரெண்டு ரீசன் தான். எல்லாருக்கும் ரீசன்ஸ் இருக்கும். தனா சொன்னது விஜய் வந்து ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணார் நீங்கள் இந்த படம் பண்ணும் அப்படின்ட்டு. ஐம் அ வெரி ரிலக்டன்ட் ஆக்டர். நான் ஒரு செட்டுக்கு ஒரு ஆக்டராக போகும்போது
நிறைய படங்களில் நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் படம் நடிக்கும்போது. இதுக்காக நம்ம வரலையே, எதுக்கு இதை பண்ணுறோம் அப்படின்னு நிறைய படங்கள் எனக்கு அப்படி தான் தோணியிருக்கு உண்மையிலேயே. பட் அந்த படத்தில் ஒவ்வொரு படத்துலேயும் அந்த டெக்னீஷியன்ஸ், டைரக்ஷன் டீம், கூட ஒர்க் பண்ணுற அந்த ஆக்டர்ஸ், ஹீரோ, அவங்க ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு சுச்சுவேஷன் வந்து நான் ரொம்ப அதை எதிர்பார்த்துட்டு போவேன். நம்மளுடைய ஒரு நான் சென்சிபிலிட்டிஸ்ன்னு நான் தப்பாக சொல்ல, பட் நம்மளுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் அது இருக்குமா அப்படின்னு. இப்போ ஒரு ஆக்ஷன் சீனாக இருந்தால் கூட ரொம்ப ரெல்கனாக தான் நான் பண்ணுவேன். பட் பண்ணும்போது நம்ம வந்துட்டோம். இப்போ மாஸ்டர் சொன்னார், அவர் நான் சொன்னதை செஞ்சார் அப்படின்னு சொன்னார்ல. நான் ஒரு ஆக்டராக போகும்போது நான் எதுவுமே சொல்கிறதே இல்லை. பட் ஐ ஜஸ்ட் ஹோப் தட் திங்ஸ் வில் ஃபாலோ இன் பிளேஸ் ஃபார் மீ. ஏன்னா இட்ஸ் நாட் வாட் ஐ வாண்ட் டு டூ. பட் இதில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் அது கம்ஃபர்ட் ஜோன் மட்டும் இல்லை, அந்த சீன்ஸ் அவங்க கொடுத்ததும், அவர் என் கூட நடித்த சீன்ஸும். ஒரு நடிகனாக இருக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஐ திங்க் தமிழ் ஆல்சோ வில் அக்ரி வித் மீ நினைக்கிறேன். வி ஹேட் சீன்ஸ் டுகெதர். தமிழை வந்து தூக்கி ஒரு செவரில் சாக்கிற மாதிரி ஒரு சீன்லாம் இருந்துச்சு. அவர் இருக்கிற ஹைட்டுக்கும் நான் இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஆனால் அதுக்குள்ளே ஒரு கம்ஃபர்ட் வரணும். இதை என்னால் பண்ண முடியும் அப்படின்னு டைரக்டரும் என்னை கன்வின்ஸ் பண்ணணும். அவரும் அந்த இன்டென்சிட்டி எனக்கு கொடுக்கணும். அப்போ தான் என்னால் அதை பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ everything fell in place, even the scenes we had with Ria and everything. So everything was comfortable for me, and I loved being on the sets of this film. That is very that's very sure, and it's because Vijay wanted me in the film that I did this film. Yeah, thank you. எனக்கு ஒரு டிப்ஸ் வேணும் உங்ககிட்ட இருந்து. நானும் மாங்கபான்னு கஷ்டப்படுறேன் ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து. ஃபர்ஸ்ட் படம் நான் படம் வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி போச்சு. சலீமில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்துச்சு. ரீசெண்டாக ரோமியோவில் ட்ரை பண்ணேன். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ் உள்ள ரொமான்ஸ்ன்றதுனால பெருசாக யாரும் அது மதிக்கல. இந்த படத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸ், ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக 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 ஷூர் சார். அதில் வேணா நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்படுறேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. சூப்பர். நல்ல விஷயம் தான் சார். பேசி வச்சு பண்றேன். அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார், 3. அதனால நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல இல்ல நீங்களும் வாங்க. நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்றாங்க சார்? சார் நீங்க 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்களும் வாங்க. ரராதத்த மேல வாங்க. சார் நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்களா? மாடுதான தப்பா கூப்பிட்டேன் வாங்க. இல்ல இல்ல மாடுதான பால கறக்கும், பால் இங்க தயிரா மாறும். கடைசியா இப்ப ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சரி இப்ப ஆக்சுவலா எனக்கு இவங்க வந்து நீங்க வந்து ரியாட்ட சார் மைக் 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 ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிடுறது அப்புறம் எனக்கு எப்படி இல்ல இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு தெரியல. இப்படி வாங்க. இங்க வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா ஷோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க. அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்ல இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்ல நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்க திருத்தணும் ஆக்சுவலா. ஓகேவா? அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்துல இவ்வளவு வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்க வாங்கக்கா இவ்வளவு பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேல மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகே சார். ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்ல மைக் அக்காட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு சீரியஸ் சொல்றேன். டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம், எவ்வளவு பேர் இருந்தோம், எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே ஷோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல ஓகே
நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. சார் நான் நல்லா நடிச்சேனா சார்? ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பயும் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க் யூ. இல்லை என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரொபோஸ் பண்ணுறேன், நீங்கள் வாந்தி வருதான்னு கேட்குறீங்க. ப்ரொபோசல் சார் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி இப்ப அக்கா விட்டுருவோம். சரி அக்காவை விட்டுலாம். ரியாட்ட போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலாக வரும் சார். வருமா? சரி ஹாய் ரியா. ஐம் விஜய். விஜய். நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். and I'm in love with you. எஸ் சார் எஸ் சார். தமிழில் சொல்லிக்கிறேன் சார், இங்கிலீஷில் வராது எனக்கு. எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தானே வந்து உங்களை என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டார். ஆக்சுவலாக இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில், அவங்க ஆசீர்வாதத்தில், அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரியா. இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க, இன்னொரு சொன்னீங்க சார், முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்க எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகை பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். ஃபைனலி அது ஐ லவ் யூ சொன்னேன்ல, ஐ லவ் யூ சொன்னேன்ல. இது இப்படி ஓகே ஓகே அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான் சார். Your dialogue is there. Mine is over completely. I proposed. Dialogue you have to give Done. Take 2, sir. Sir, retake. சரி நீங்கள் ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார். ஆக்சுவலாக No, sir, அந்த dialogue. பொய்ட்டிக்காக இருந்துச்சு சார் அது. நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்த்து எனக்கு என்னன்னா அதை சொல்றேன், நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. மாசா சொல்லட்டுமா? மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி அது சார் நான் ட்ரை பண்ண வரல, விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான், ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார். டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட். சாரி ஐஸ்வர்யா தத்தா இல்லை? எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்க சொல்லுங்க, இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இது தடவை வந்து நான் ஜிவிஎம் சாரோட நீங்க லைவ்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி நீங்க பார்த்தது இல்லை. 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்க பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்ல உங்க ரெண்டு பேருக்குமே நான் சொல்றேன், there is no pressure to speak in Tamil, but you spoke in Tamil and that's so beautiful. There was no need to. யாரும் உங்கள்கிட்ட வந்து தமிழ்ல தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகா தமிழ்ல பேசுனீங்க. You took the effort, so I thought. சரி இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்றேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார். ஆக்சுவலாக இல்லை ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றத வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணா என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம்ப்ளீட். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி சார் ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே அம்மா எடுத்துட்டேன், அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும் இல்லை சார். இல்லை எனக்கு ரொமான்ஸ் வரல சார். நான் நடிக்கவும் வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் உங்க கூட நடிச்சேன். பார்த்தீங்கல்ல? ஓகே சார். டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா ஒரு டைலாக் ஏதாவது ஒன்று பேசுங்க சார் உங்கள் ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ் அதனால தத்தா. எஸ் 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 தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆயிட்டோம், அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ. சரி உங்களுக்கு ஏதாவது வேணுமாப்பா? முதலே உங்களை தான் ஆரம்பிச்சேன் இல்லையா? எனக்கு வேணாம் சார், நீங்க நிறைய கொடுத்துட்டீங்க எனக்கு. பாத்தீங்களா அங்க ஒரே ஜாலி ஆயிட்டாங்க அவங்க. பட் சூப்பர். ஐ திங்க் முக்கியமான ஒரு கிரியேட்டரும் இந்த டைம்ல ஸ்டேஜுக்கு நம்ம கூப்பிட்டே ஆகணும். தி டைரக்டர் தனா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அதாவது இந்த லான்ச்சுக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தமே இல்லாம ஃபுல் ஃபங்க்ஷன் ஃபுல்லாவே வெளியில இருந்தாரு. சூப்பர் தனா சார். மைக் இருக்கா?
ஓகே சூப்பர். ஸோ தனா சார் என்னன்னா பாத்தீங்களா எங்க சில விஷயம் நடந்தது பார்த்தேன். பாத்தீங்களா? எப்படி சார் நான் நல்லா நடிச்சேனா? லவ் எனக்கு ஒரு ரொமான்ஸ் எனக்கு உங்களுக்கு கெமிஸ்ட்ரி எப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நான் அப்படி நீங்க அதான் பண்ணோம். லவ் வேற கெமிஸ்ட்ரி வேற தெரியல, நான் அப்புறம் கத்துக்கிறேன் தனியா. ஓகே. இல்ல ஜிவிஎம் சார் பண்ணியிருக்காரு, எப்படி நல்லா இல்லாம இருக்கும். ஆஹா ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சூப்பர். பட் ஐ திங்க் ஒரு 3 directors அப்படின்றத தாண்டி ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் காட் their ஓன் கிராஃப்ட். ஒரு விஷயமும் நம்ம பண்ற ஒரு விஷயம். அண்ட் ஹவ் வாஸ் இட் உங்களுக்கு இவங்களை வச்சு ஒரு படம் பண்ணி as a director ஒர்க் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் உங்க மைண்ட்குள்ள ஓடிட்டே இருக்கும்ல. ஹவ் வாஸ் இட் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ்? இல்லை அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். ஏன்னா ஒரு பக்கம் விஜய் ஆண்டனி சார் இருக்காரு, ஒரு பக்கம் ஜிவிஎம் சார் இருக்காரு, நல்லா புது பையன். ஸோ பயந்து தான் பண்ணேன். ஆனால் பட் அவங்க கொடுத்த ஒரு கோஆப்ரேஷன் இருக்குல்ல, ஸோ நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் கூட இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி எனக்கு எப்பயுமே இருந்தது. ஸோ அதனால நான் எடுத்துக்கிட்ட கதையை அதை கான்சன்ட்ரேட் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சூப்பர். அண்ட் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி, பிகாஸ் யூ ஒர்க்ட் வித் தனா நவ். ஸோ ஆஸ் அ டிரெக்டரா வாட் டு யூ லைக் டு டெல் தனா? இல்லை நத்திங் அட் ஆல். பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, அது ஒரு ஆக்டருக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், ஒரு கன்விக்ஷனோட ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது, அது எல்லாமே யூனோ ஹி ப்ரொவைடட். அண்ட் எனக்கு அது ஒரு பயமாகவே இருந்துச்சு. வேற ஒரு செட்டுக்கு போகும்போது நம்ம எதுவும் சொல்லவும் மாட்டோம், அது நம்ம நினைக்கிற மாதிரி வந்துருமா, அன்னைக்கு நாள் ஈஸியாக கடந்துருமா அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். பட் he and it's a very big film actually. The trailer doesn't do justice to the film. இந்த கதைக்கு பின்னாடி ஒரு ஊரே இருக்கு அப்படின்னு நான் தைரியமா இங்க சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கேல் உள்ள ஒரு படம் அது. when he narrated to me itself I got that feel, and then I was waiting to see how he'll pull it off towards the climax and everything, and he did it so very easily. And in the middle of so many constraints, sirku ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்தது விஜய் ஆண்டனிக்கு in the middle of the shoot, and to come back from that in a month's time and pick up shootலாம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது we shot for 2 days, and he was saying ஒரு 6 to 8 months போய்டும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் with all that pain and everything he came back in, and everything fell in place. I think this film is meant to be, and I guess Dana stayed outside because he wants his film to speak and not so much himself, I think so. Yeah. சூப்பர். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இன்னும் நாங்கள் தேங்க்ஸ் கிவிங்லாம் முடிச்சிடுறோம் அப்படியே இருந்து. இல்ல நீங்க இருக்கணும் சார், ஆக்சுவலா ஜிவிஎம் சாரும் இருக்கணும் சார் கடைசி வரைக்கும் இங்கே. ஆமாம் இன்னும் இருக்கு சார். ஆக்சுவலாக அவங்க வெரி ஸ்வீட்லி எனக்காக அந்த டேட்டே ஷிஃப்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஐ லைக் டு தேங்க் த ப்ரொடியூசர் ஃபார் தட். நான் கொச்சினில் கொஞ்சம் ஸ்டக்காக இருந்தேன், பட் சாட்டர்டே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொன்னப்போ இமீடியட்லி சேஞ்ச் இட், அண்ட் ஐம் ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ராஜா சாருக்கு ரொம்ப நன்றி சார். ஒரு ப்ரொடியூசர் இல்லாமல் ஸோ ஆக்டர்ஸாக பேர் வாங்கிட்டு போயிடுவோம், டேரக்டர்ஸாக பேர் கிடைக்கும், பணம் போட்டு அதை ரிஸ்க்கை ஃபேஸ் பண்ணி ஒரு படம் தயாரிக்கிறதுன்றது முன்னாடி சொல்லுவாங்களே வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் கூட ரொம்ப டஃப். படம் எடுத்துப்பார் அப்படின்றது சாருக்கு தெரியும். ப்ரொடியூசர்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அது இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஒரு சொன்ன டேட்டில் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை. 7 படமாக தொடர்ந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, நிறைய படம் ஃப்யூச்சரில் பண்ணோம் சார். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பெரிய படமாக இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஆன் பிஹாஃப் ஆஃப் தனா ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் தேங்க்யூ ரியா, ரொம்ப அருமையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. உங்கள் மன்மதிலேயே பார்த்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சீன் வைக்கலனா கூட இந்த படத்தில் ஃப்யூச்சரில் வைப்பீங்கள்ல ஏதாவது. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ஸ்போர்ட்டிவாக நான் கிட்டத்தட்ட பிச்சைக்காரன் 1 ரெகுலராக தெலுங்கில் படம் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்தரிக்கி நமஸ்காரம் தவிர்த்து ஒரு வார்த்தை கூட தெரியாது. ஆனால் நீங்கள் ஒரு படத்தில் 2 படத்துலேயே தமிழில் ஈஸியாக ஸ்டேஜை ஹேண்டில் பண்ணுறீங்க, எல்லாத்தையும் பேசுகிறீங்க சகஜமாக. தேங்க்யூ ஸோ மச், நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் ரீசெண்டாக 4 நாளையும் எங்கள் கூடயே இங்கே ஸ்டே பண்ணி ப்ரொமோட் பண்ணி படத்துக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய ப்ரொடியூசர் கோஆப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஹீரோயினாக இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐஸ்வர்யா தத்தா, தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப அருமையாக டான்ஸ் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ கிருத்திகா ஃபார் ரைட்டிங் த லிரிக்ஸ். இந்த காலத்தில் அதுவும் குத்துப்பாட்டுக்கு ஒரு பெண்ணாக இருந்து லைன் பெயின் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த விழாவோட நாயகன் விவேக் மெர்வின் மேலே வந்திருக்கீங்க. ரொம்ப உங்களோட ஃபேன்னா உங்கள் புகழ் படத்துலேருந்து உங்கள் ஆடியோஸ்லாம் கேட்டு ஃபாலோ பண்ணுறேன். நல்ல ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி. இந்த படத்தோட ரீரெக்கார்டிங் ரொம்ப நல்லா வந்திருக்குது.
விவேக்கு வந்து இன்னைக்கு ஆக்சுவலாக ஆண் குழந்தை பிறக்குதுன்னு நினைக்கிறேன். சம் குழந்தை பிறக்குது. ஓகே, அது ப்ரெக்னென்ட். ஸோ குழந்தை பிறக்குது, அதனால வந்து அவரால் வர முடியல. அதர்வைஸ் ஃபர்ஸ்ட் டைம் இவர் தனியாக வந்திருக்கிறாரு. ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஒரு அருமையான ஒரு பேர் உங்கள் இண்டஸ்ட்ரியில். மெலடியும் டெக்னாலஜியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக பண்ணக்கூடிய நீங்கள் இன்னும் பெரிய பெரிய ஹைட்ஸை அடையணும். சங்கத்தமிழன் அப்படி வந்திருக்கேன் மேலே. ரொம்ப நான் இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டைரக்டருக்கு நெக்ஸ்ட்டு வந்து கேமராமேன் அண்ட் மியூசிக் டைரக்டர் அண்ட் ஈக்குவலி எடிட்டர். ஸ்டோரியை சரியாக கன்வே பண்ணுறதுல வந்து தே ப்ளே வெரி மேஜர் பார்ட். நான் ஒரு படம் வந்து நாங்கள் ஒரு 3 மாதம் ஷூட் பண்ணுறோன்னா 4-5 மாதம் உட்காந்து எடிட்டிங், போஸ்ட் ப்ரொடக்ஷன், மியூசிக் வந்ததுக்கப்புறம், டப்பிங் வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு எடிட்டர் கையில் தான் ஒரு படமே இருக்குது. இந்த படம் வியாபாரமாக இருக்குது, இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்குன்னா அது சங்காவோட உழைப்பு, எடிட்டிங் ஒரு முக்கியமான காரணம். சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் தனா. யாராவது மிஸ் பண்ணிட்டேன்னா தமிழ் சார் வாங்க சார், வாங்க சார். அடுத்த ஒரு டைரக்டர் தானாக்காரன் மாதிரி இப்போ ரீசெண்டாக கார்த்தியோட ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். சார் பார்த்தா ரொம்ப டெரர் மாதிரி இருப்பார், ஆனால் வெரி நைஸ் ஜென்டில்மேன். ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவார். தான் ஒரு டைரக்டர் செட்டில் இருக்கிறோம் அப்படின்ற எந்த உணர்வும் இல்லாமல், டைரக்டருக்கு தான் டைரக்டரோட ப்ரெஷர் தெரியுன்ற மாதிரி இந்த 2 டைரக்டர்ஸும் சாரும் சேர்த்துக்கிட்டு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சார் நீங்களும் வந்துடலாம், அப்படியே வாங்க. முடிய போது இல்லை, அதனால அப்படியே அப்படியே. ஸோ ரொம்ப ஹீரோயின்ஸையும் கூப்பிட்டுலாம். ஆமாம், வந்துடுங்கப்பா, வந்துடுங்க. ரியா அண்ட் ஐஸ்வர்யா தத்தா நீங்கள் மேலே வாங்க. மாஸ்டர் சார் வாங்க. ஸோ ரொம்ப அருமையாக பண்ணி கொடுத்தீங்க தமிழ் சார். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் படத்துக்கும் வாழ்த்துக்கள் சார். விவேக் பிரசன்னா சார் வாங்க. ஆர்ட் டைரக்டர் உதய மேலே வாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ப்ராஜெக்டுக்காக ஒர்க் பண்ணி இந்த படத்தை வந்து 27ஆம் தேதி செப்டம்பர் மாதம் கொண்டு வரோம். இந்த படத்தில் தில்ராஜ் சார் சொன்ன மாதிரி ஃபைட் வேணுமா, ஃபைட் இருக்குது, உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருக்குது. ஒரு கமர்ஷியல் திரைப்படம் 2 மணி 5 நிமிஷம் ஓடும். சார் ஏதோ கேள்வி கேட்குறாங்க. யார்? அனுஷா, எஸ், காஸ்டியூம் டிசைனர் வாங்கப்பா. கிருத்திகா நீங்களும் மேலே வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து டிஏ பண்ணுற மனோஜ் நீங்கள் வாங்க. ஸோ இந்த படத்தில் வந்து எல்லாமே இருக்குது. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ இந்த படத்துலேருந்து கருத்துன்னு ஒன்று புதுசாக நாங்கள் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. காலங்காலமாக நிறைய படங்கள், நல்ல படங்கள் வந்திருக்குன்றதுனால இந்த படத்தில் எங்களோட முழு நோக்கமே உங்களை என்டர்டெயின் பண்ணுறது தான். என்டர்டெய்னராக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிரிப்பான ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு திரைப்படமாக தானே எடுத்திருக்கிறாரு. இவரோட வானம் கொட்டரும் படத்தை பார்த்து தான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த ப்ராஜெக்டில் கூட பண்ணதுக்கு சம்மதித்தேன். என் எதிர்பார்ப்பில் எந்த விதத்துலையும் குறை வைக்காமல் ஒரு அருமையான படத்தை வந்து தனா எடுத்து கொடுத்துருக்காரு. தனாக்கு வந்து இந்த படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய மேசிவான ஒரு ஆக்ஷன் டைரக்டருக்கான அங்கீகாரம் கிடைக்கும் கண்டிப்பாக. மீண்டும் ஒருமை ஜிவிஎம் சார், நீங்கள் இல்லைன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி கிடைச்சிருக்காது. ரொம்ப அருமையாக உங்கள் ரோலை வந்து கேரி பண்ணீங்க. இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு, இந்த செகண்ட் வரைக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மிக மிக சந்தோஷம், நன்றிகள் சார். ஃப்யூச்சரில் நம்ம வந்து என்ன ரொமான்டிக் ஹீரோவை நீங்கள் மாற்றுறீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அக்கா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ எஸ், ஃபைனலி கண்டிப்பாக செப்டம்பர் 27 எல்லாருமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பார்க்கணும். நான் எப்பவுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் இன்றி நாங்கள் இல்லை. ஸோ கரெக்டாக தரமான படத்தை ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்க்குது உங்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அண்ட் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம் ஆஃப் ஹிட்லர். ஆல் தி பெஸ்ட். அண்ட் எஸ், இட்ஸ் அ குரூப் ஃபோட்டோ செஷன் டைம். ஸோ ஒரு குரூப் ஃபோட்டோ மட்டும் எடுத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கு சார். அதை தொடர்ந்து வந்து ஜிவிஎம் சார் கிளம்பணும். ஸோ அவர் கிளம்பிட்ட பிறகு நம்ம Q&A போயிடலாம். எஸ், குரூப் ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் முடிச்சிடலாம் ப்ளீஸ். ஃபார் மேக்கிங் திஸ் டே ஈவன் மோர் ஸ்பெஷல். அண்ட் தொடர்ந்து உங்க மூவியை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் சார். அந்த வேலைகளை நீங்க ஆரம்பிக்கலாம். Stay back on the stage please. ரெண்டு சேர் மட்டும் இல்ல, சேர்ல வேணாம். ஓகே ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். உங்க क्वेश्चंस நீங்க கேட்கலாம். அந்த போடியம் இங்க வந்துச்சுன்னா ஹிட்லர் படம் தெரியும் வெளியே. அப்படியே சார்? ஏன் சார்? அப்படியே? ஆமா நீங்களும் பக்கத்துல வந்துட்டீங்க. நான் படத்துல இருக்கேனா சார்? எனக்கே தெரியல. வரவா? இப்ப இருந்து இருக்கீங்க. கேபிள் எட்டுமா? எட்டும்னா சென்டர்ல போட்டா. சார் என்ன எதுக்கு நடுவுல போட்டுருக்காருன்னா இப்ப அடுத்து நிறைய தக் மூமெண்ட் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. அதெல்லாம் நம்ம நண்பர்கள் கேள்வி கேட்க போறாங்க. ஓகே ரெடி. ஓவர் டு பிரஸ் ப்ளீஸ். மைக் அங்க கொடுங்க சார். நீங்க மேல வரீங்களா? வேணும் சார், மேல வாங்க. வாங்க ப்ளீஸ். நான் வேணா போட்டோ எடுக்கிறேன், வாங்க. சரி வாங்க.
மேல வாங்கல ப்ளீஸ், எனக்கு ஆசையா இருக்கு, வாங்க. ஏன்னா பல வாட்டி எல்லாருமே கேக்குறாங்க யார் அது கேள்வி கேக்குறா பிரஸ் சைட்ல. சோ மேல வரலாம் சார், ப்ளீஸ் வாங்க. இன்னைக்கு இந்த முகத்தை வந்து உலகத்துக்கே நாங்க காட்டுறோம். பல கேள்விகள் பல லான்ச்ல கேட்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இவரு. என்ன நிறைய வம்புகள்ல மாட்டி விட்ட என்னோட தம்பி இவரு தான். இல்ல நீங்க தானப்பா? பேசுங்க என்ன வந்ததுல இருந்து ஹீரோயின் கூட ரொமான்ஸ் இல்லன்றீங்க. படம் பேரு ஹிட்லர் வச்சிருக்காரு. உண்மையிலுமே ஹிட்லர் மாதிரி நடந்துட்டாரா டைரக்டர்? இல்ல, ஹிட்லர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன்ல ஃபோக்கஸ் பண்ணாரு. இனிஷியல் ரொமான்ஸ் கொடுத்தாரு, ஆனா வந்து ரொம்ப இந்த என்ன சொல்றது இருக்கு, ரொமான்ஸ் இருக்குப்பா. தள்ளி பேசுறோம். நானும் அவங்களும் கண்ணா பார்த்து ரொமான்ஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல இன்னும் க்ளோஸா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு வேணுமா அது மாதிரி? சரி, ஓகே. இல்ல இதுல ஆக்சுவலா ஹிட்லர்ல அந்த சொஸ்திக் அந்த கன் எல்லாமே இருக்கு. இது கம்யூனிசம் படமா இருக்குமா? இல்ல, ஒரு கெட்டவன், அந்த கெட்டவனுக்கு ஒருத்தன் வந்து கெட்டவனா தெரியறான் அப்படின்னா அவன் யாரு? அவன் நல்லவன். கெட்டவன் பார்வையில ஹீரோ ஹிட்லரா தெரியறான். ஹிட்லர் மாதிரி வந்து கெட்டவனை வந்து டெரர் காட்டுறான். அதனால வந்து ஹிட்லர்னு பேர் வச்சிருக்காங்க. இப்போ நீங்க மேடையில பேசுறது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நடிகர் சங்கத்துல வந்து புகார்ல மாட்டினா 5 வருஷம் தடன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன புகார்ல மாட்டினா? இல்ல அந்த சம்பந்தம் ஹேமா கமிஷன் விசா கமிஷன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஆமா. ஸோ பெண்களுக்கு அந்த இது இல்ல, பாதுகாப்பு இல்லைன்றாங்க. ஸோ நீங்க பாதுகாப்பா தான் ரொமான்ஸ் இல்லாம நடிச்சிருக்கீங்க. இல்ல, படத்துக்குன்னு தேவைப்பட்ட அளவுக்கு பண்றோம்ப்பா. ஆக்சுவலா படத்துக்கு வந்து டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை பண்றோம். வேற ஏதாவது முடிஞ்சா நீங்க ஏதாவது சஜஸ்ட் பண்றீங்களா நான் எப்படி பெண்களை பாதுகாக்கலாம்னு சொல்லிட்டு? அது நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். இல்ல தம்பி, நீங்களும் ஒரு ஆம்பளை தானே? ஆம்பளை தான் சார். ஆமா. ஆக்சுவலா இப்போ வந்து அதான் கருத்து சொல்லிட்டே இருக்காங்க. இல்ல நம்ம சரி, நான் வந்து பெண்களை எப்படி பாதுகாக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். உங்க கருத்து என்ன? எப்படி பாதுகாக்கலாம்? நம்ம தங்கச்சின்னு சொன்னாவே பாதுகாப்பு தான் தம்பி. முடியுமா? அதெல்லாம் மனசாட்சி படி பேசுங்கப்பா. என்ன முடியுமா அது சொல்லுங்க. நீங்க எப்படி பெண்களை பாதுகாக்க போறீங்க சொல்லுங்க. அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி. எப்படி நடந்துப்பீங்க? நான் பெண் வச்சுப்போமே, எப்படி நடந்துப்பீங்க? எப்படி சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஆமா, நான் என்ன பண்ணேன், இப்ப இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்புறம் ஓகே, இன்டர்வியூ கொடுத்துட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸா எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரி நடந்து. ஃப்ரெண்ட்ஸ் எதுக்கு பேசுறீங்க? தங்கச்சின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? வேற எதுவும் தேவையில்லை என்கிட்ட உங்களுக்கு ஆக்சுவலா. இல்ல சார், இல்ல பெண்ணா வந்து நிக்கிறேன் இல்லையா? ஆமா. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களான்னு கேட்டீங்க, சாப்பிட்டேன்னு சொல்லியாச்சு. வேற என்ன கேட்டீங்க ஆக்சுவலா? அடுத்தது என்ன ப்ராஜெக்ட் பண்ண போறீங்க? அடுத்து ஏன் கூட பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சுதாரிப்பா அண்ணான்னு பேசிடுறேன் இனிஷியல்ல இருந்தே. இப்பெல்லாம் பெண்கள் அப்படிதான் பேசுறாங்கல்ல, தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு. உங்களை மாதிரி பசங்களை பார்த்தா, வாலிபர்களை பார்த்தா எடுத்த உடனே அண்ணான்னு சொல்லிடுறாங்க. இன்னைக்கு ஆங்கர் மேல என்ன கோவம் தெரியல, வச்சு இன்னைக்கு செஞ்சு. சோபனா என்னோட பெஸ்டி ஆக்சுவலா. நம்ம ஜாலியா பேசிக்கிட்டேன், வேற ஒண்ணும் இல்லப்பா. அதே போல இப்போ வர நீங்க சொன்னீங்க சமீபத்துல நாங்க ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு, அந்த ப்ரொமோஷன் பண்றீங்க, இங்க நிறைய கேமராஸ் இருக்கு, இவங்களுக்கு எல்லாம் ஏன் கொடுக்க மாட்டீங்க? கொடுத்துட்டு இருக்கோம். இது உங்களை கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கோம். எல்லாரையும் வர வச்சு பேச போறேன். நீங்க எல்லாரும் இங்க வர போறீங்க. இங்க இருக்கவங்க நிறைய பேர் அதை நோக்கி தான் வந்துட்டு இருக்காங்க. ஆமா. சோ அதனால இங்க இருக்கவங்களையும் கூப்பிட்டு கொஞ்சம் கன்சல்ட் பண்ணி இன்டர்வியூ எடுங்க அப்படின்னு. ஏன்னா பெரிய ஹீரோக்களை வந்து இவங்க கூப்பிடுறது இல்ல நீங்க அப்படின்னு. இதோ இப்போ கூப்பிட போறேன் பாருங்க. உங்களை வச்சு நீங்க யாரெல்லாம் கூப்பிடணும்னு சொல்றீங்களோ எல்லாரும் கூப்பிட போறேன். நேத்து ஒரு 8 சேனல், முந்தானத்து ஒரு 8 சேனல், 16 சேனல் வந்து ஹிட்லர் படம் ஓடுறதுக்காக கொடுத்துருக்கோம் இன்டர்வியூ. இப்ப யாரை கூப்பிடலாம் சொல்லுங்க, நீங்களே கூப்பிடுங்க. நீங்க யார வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச யாராவது பொண்ணு சொல்ல முடியாதுல்ல. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு யாரு பிடிக்கும் கூப்பிடுங்க. யாரு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, யார் ரொம்ப நாள் இன்டர்வியூ எடுக்காம தவிக்கிறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் கூப்பிடுங்கப்பா, நான் பேசிடலாம். அப்படி ஒரு நேம் சொல்லுங்க, யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. மோகன் இருக்காரு. வாங்க சார், மோகன் சார் வாங்க. மோகன் வாங்க வாங்க ப்ளீஸ், மேல வாங்க. என்ன அவர் ஹாய்ன்றாரு, உங்களை கூப்பிடுறாங்க சார். ஹாய் அப்படின்றாரு. மைக். தேங்க்யூ வாங்கப்பா. என்ன செஞ்சிட்டு இருந்தாரு? சி தம்பி, நான் செய்யற மாதிரியா இருக்கு. எவ்வளவு அன்பா பழகுறேன், அன்பா பேசிட்டு இருக்கேன் தம்பி. இது உண்மை மனசு சொல்லுங்கப்பா. இல்ல உண்மைதான் சார். சரி சார், வணக்கம். இப்ப எல்லாரையும் வந்து ஜிவி சார் வச்சு செய்வார், ஏன் ஸ்டேஜ்ல அவரை வச்சு செஞ்சீங்க? சி ஆக்சுவலா என்னன்னா, என் மைண்ட் ஃபுல்லா என்ன இருக்குன்னு ஓப்பனா சொல்றேன். எப்படியாவது பண்ணி இந்த ப்ரொடியூசரை காப்பாத்திடணும், அதை தவிர்த்து எனக்கு எதுவுமே இல்லை. ஒரு குட்டிக்காரன் அடிக்கணும், ஏதாவது ஒன்று பேசணும். இது என் ப்ரொடக்ஷன் கிடையாது. இதுல உள்ள எதுவா இருந்தாலும் அது ராஜா சார் தான் பொறுப்பு. பின்னாடி டிஸ்பிளே வேற ஒர்க் ஆகல. ஒருவேளை ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா ஹிட்லர்னு தெரிஞ்சிருக்கும்.
இந்த இடத்துல ஒரு ஹீரோவா ஏதாவது பண்ணி ஏதாவது காப்பாற்ற முடியுமே, என்னை நம்பி வந்து ஐஸ்வர்யா தத்தா இருக்காங்க, அந்த ஒரு பொண்ணு நடிச்சிருக்கிறாங்க, இந்த டீம் சம்மந்தப்பட்டிருக்காங்க, தனாவோட வாழ்க்கை இது 4 வருஷம் கழிச்சு ஒரு படம் நடிச்சிருக்கிறாரு, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுமேன்றதுக்காக, இது என்னோட தனிப்பட்ட நேச்சர் கிடையாது, இந்த படத்துக்காக என்ன பண்ணுறதுக்காக சாரை கூப்பிட்டு ஒரு கலகலன்னு போட்டு அதெல்லாம் நீங்கள் மீடியாவில் போடுவீங்க, மக்கள் பார்ப்பாங்க, இது ஹிட்லர் சம்மந்தப்பட்ட விழான்னு தெரியும், ஸோ அதனால வந்து படத்தை பார்ப்பாங்க, புக்கிங் நடக்கும், எல்லாரும் இந்த படத்தை பற்றி சம்மந்தப்பட்டவங்க எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்கன்றதுக்காக பண்ண வேலை தான், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. படத்துக்கு வந்து ஹிட்லர் பேர் வச்சிருக்கீங்க. உண்மையான ஹிட்லருக்கு வந்து ஒரு புகழ் ஒன்று பிடிக்கும், அவருக்கு புகழ் பிடிக்கும், வெற்றி பிடிக்கும். அதே மாதிரி விஜய் ஆண்டனிக்கு வந்து கிசு கிசு பிடிக்கும். இந்த ஹிட்லருக்கு என்ன பிடிக்கும்? இந்த ஹிட்லருக்கு ஒன்றும் இல்லை, தனாவோட சொன்னேன் இல்லையா, ரொம்ப அருமையான டைரக்டர், ரொம்ப அருமையான ப்ரொடியூசர், இவங்களோட வெற்றி எனக்கு பிடிக்கும், இந்த அவங்க ஜெயிக்கணும், அவங்க வெற்றி எனக்கு பிடிக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த மூமெண்ட்ல என்னோட தேவையில்லாமல் 27 செப்டம்பர் மாதம் ரிலீஸ் ஆகக்கூடிய என்னோட படம் வெற்றி அடையணும், ஓடணும், அதுக்குரிய தகுதி அத்தனையுமே இந்த படத்துக்கு இருக்கு, எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். சார், லாஸ்ட் படம் வந்து இப்போ வந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ணணும் போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஆக்டரும் சரி, டிஸ்ட்ரிபியூட்டரும் சரி, யாரா இருந்தாலும் சரிங்களா. ஆனா வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரகிள் வருது, ஒரு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் வருது, அப்படி எப்படி சார் நீங்க ஹேண்டில் பண்றீங்க? லாஸ்ட் படம் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, ஃபர்ஸ்ட் ஷோவே பிரச்சனை வந்தது, எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க அதை? இல்ல, அது முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தூரம் முடியுமோ, இப்போ நீங்க ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்து கிடக்குறாங்க, நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? எல்லாருக்கும் ஒரு மனுஷங்க தூக்கி விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம அந்த துறையில இருந்துகிட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை பண்றோம், அவ்வளவுதான். சரி சார், எப்பவுமே வந்து நீங்க விஜய் ஆண்டனி சார் வரும்போதெல்லாம் அவங்க ஒய்ஃபை கூட்டின்னு வருவாங்க, ரொம்ப சமீப காலமா இல்ல, ஏன் அவங்க வந்தாங்கன்னா ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண முடியாதுனாலயா? இல்ல, அப்படி இல்லை, கொஞ்சம் அவருங்க வேற சில விஷயங்கள்னால கொஞ்சம் வீட்டில் இருக்கிறாங்க, மேபி இன்னும் ஒரு 1 இயர் கழிச்சு இன்னும் சகஜமான நிலைமைக்கு வந்துருவாங்க, கூட்டு வருவாங்க, அவசியம் கூட்டு வருவாங்க. அக்காவை கூட ரொமான்ஸ் பண்ணீங்களா, என்ன சார் அர்த்தம்? இல்ல, அப்படி வினய் தாண்டி வருவாயில ஜெஸ்ஸியை தான் அவர் ரொமான்ஸ் பண்ணியிருப்பாரு, சிம்பு ஆக்சுவலா அவங்க அக்கா தான் ஜெஸ்ஸி, அதான் அது மாதிரி கௌதமேனன் சார் இருந்ததுனால அப்படி ஆரம்பிச்சு போகுது, அவங்க அக்கா கிடையாது, ஃப்ரெண்டு தான், சின்ன பொண்ணு தான், ஒரு 16 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஐயா விட்டுருங்க ஐயா, எதுக்கு இத்தனை கேமராஸ போட்டுட்டு ஐயா, உங்களுக்கு ஓகேவா, ஹாப்பி ஆயிடுச்சா? நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், நண்பன் எடுத்துட்டீங்க, வேற ஏதாவது கேள்வி? வேற என்ன கேக்குறாங்கன்னா, பர்சனலா ஒரு சேனலுக்கு போயிட்டு சின்ன சேனல் கூப்பிட்டா யாரும் பெரிய ஆக்டர் யாரும் கூப்பிடுறது கிடையாது. இப்ப விஜய் ஆண்டனி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ வந்து கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதுக்காக தான் இந்த வார்த்தை கேட்குறோம் நாங்க. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வேற யாரை கூப்பிடலாம், நீங்க சொல்லுங்க, கூப்பிடலாம். டேரக்டா இல்ல சார், நீங்க இன்டர்வியூ வந்து அவங்க ஆபீஸ்ல கூப்பிட்டாலும் வந்து பண்ணி கொடுப்பாங்க. கண்டிப்பா பண்ணலாம். இப்போதைக்கு உங்க ஆசை திருப்தி பண்றதுக்காக ஏதாவது ஒருத்தர் கூப்பிட்டுருங்க. பாலாஜி கூப்பிட்டுமே பெருந்தொடர் வாங்க சார். ரிங்கு கார்த்தினா இருக்காரா? இல்ல, வேற யாரு தோணுனா கூட மேல வரலாம், என்கிட்ட கேள்விகள் கேட்கலாம், பேசலாம், ஜாலியா இருக்கலாம். வாங்க. விமல் சும்மா இருக்க மாட்டே, விமல் கேப்பி வாங்க, யாராவது சும்மா வாங்க, என்ன வேணா பேசலாம், வாங்க, ஜாலியா இருப்போம். வாங்க. விமல் யாரு? இன்னைக்கு எந்த ப்ரோக்ராமும் இல்லைன்னு நினைக்கிறேன். நாகராஜ் சார் இருக்காரு. வாங்க தம்பி. யாராவது என்ன நாகராஜ்னு எல்லாருமே கோரஸா கூப்பிடுறாங்க, யார் அவரு? ஓ, யாரா வராங்களா? தந்தி டிவில இருந்து ஒருத்தங்க வந்துட்டு இருக்காங்க, வாங்க தம்பி, வாங்க. போன் பேசிட்டே வராரு சார். அவரு அவர்கிட்ட என்ன கேள்வி எல்லாம் கேட்கலான்னு கேட்டு வராருங்களா மேனேஜ்மெண்ட்ல? அப்படியே ஏறி வந்துருங்கப்பா, படி வழி ஏற டைம் ஆகும். கிங்ஸ்லி அண்ணன் கூட நீங்க வரல. யாரு? கிங்ஸ்லி. தெரியல தம்பி. ஹலோ சார், நல்லா இருக்கீங்களா? நாகராஜ் யாருன்னு தெரியல, ப்ளீஸ் வாங்க சார். AMN டிவி நாகராஜ் அவர்கள் ப்ளீஸ் வாங்க மேல. ஆஹா, என்ன சார் உங்களுக்கு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க போல, என்ன சார் விஜய் ஆண்டனி சார் ப்ரமோஷனுக்கு அவரை கூட்டு போயிடலாம் போல நீங்க, பயங்கர ஃபேன். வாங்க தம்பி, வாங்க தம்பி, நீங்க ஏதாவது கேள்வி கேட்கலாம். நாகராஜ் சீக்கிரம் வாங்க. ஒரு நிமிஷம் கேளுங்கப்பா. தந்தி சேனல்ல வந்து நம்மளோட இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க சார். ஓகேப்பா, பண்ணியாச்சு இன்டர்வியூ. சரி, உங்ககிட்ட நான் கேட்குற கொஸ்டின் என்னன்னா, நீங்க பண்ற படத்துல உங்களோட மியூசிக் இருக்கணும்னு ஆசைப்படுறோம் சார். கண்டிப்பா. ஆக்சுவலா ரொம்ப மிஸ் பண்றோம், நீங்க மியூசிக் பண்றது இல்ல அப்படிங்கறதுல. இந்த படத்துல ஒரு சாங் நீங்க மியூசிக் பண்ணிருந்தாலும் ஒரு சாங் பாடி இருக்கேன் மெர்வின்காக. ஆக்சுவலா அந்த பாட்டு மியூசிக் பண்றேன். இந்த படத்துல வந்து இன்னொருத்தங்க மியூசிக் போட்டோம் இல்லையா, நம்ம அடுத்த படம் வந்து லியோ ஜான் பால் டைரக்ஷன்ல டிசம்பர் ரிலீஸ் ஆகுது.
அருவி டைரக்டரோட படம் வந்து அடுத்த சம்மர்ல ரிலீஸ் ஆகுது. அது 2 படத்துக்கு நான் தான் மியூசிக் பண்றேன். ஃபுல் படம் நீங்க மியூசிக் பண்றேன், இதுக்கப்புறம் பண்றேன் கண்டிப்பா. ஒரு சாங்காவது பண்ணுங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. ஃபேன்ஸ் நிறைய பேர். ஃபுல் படம் பண்றேன், ஃபுல் படம் பண்றேன் சார். அதே மாதிரி இந்த படத்துல ஹிட்லர்ல வந்து ஒரு பெப்பியான சாங் ஒன்று இருக்கு. ஆமா. அந்த சாங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோயின் மேல நோட்டு எல்லாம் தூக்கி போட்டு ஆடுற மாதிரி. என்ன பாட்டு? ஐஸ்வர்யா நீங்க வந்து நிறைய நல்ல படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க, நல்ல கருத்துள்ள படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சீன்கள் உள்ள பாடல்களை தவிர்த்துடலாம்ல சார்? ட்ரை பண்றப்ப ஆக்சுவலாக என்ன நடக்குதுன்னா, நடக்குது உலகத்துல வந்து. நீங்க துபாயில பாத்தீங்கன்னா பெல்லி டான்ஸ் எல்லாம் ஆடும்போது பணத்தை தூக்கி போடுறாங்க. அப்ப தூக்கி போடுறவன் கெட்டவன் பாரு, இந்த மாதிரி கெட்டது செய்யறான் பாரு அப்படின்னு அந்த கெட்ட விஷயத்த காட்டினாதான் நல்ல விஷயத்த காட்ட முடியும். இப்படி போடாதீங்கன்னு சொல்றதுக்கு படத்துல ஒரு சீன் வச்சு போட்டு தானே அவனை வில்லனாக்க முடியும். அப்படி ஒரு சீனாக தான் இருக்கும். தேவையான லெவல்ல தான் சோஃபார் இந்த படம் ஃபுல்லா எடுத்திருக்காரு. நீங்க படம் பார்த்தப்போ உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கணும். ஆக்சுவலா விஜய் சார் வந்து இந்த சினிமா விட்டு லாஸ்ட் மூவி அதை விட்டு கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் வந்து எல்லாருமே நடிகர் எல்லாருமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நீங்க என்ன சொல்ல வரீங்க அவரு சினிமா விட்டு போறத பத்தி? இல்ல, நல்ல கலைஞர், நிறைய திரையரங்களை நிரப்பிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கு பெரிய ஃபேன் ஃபாலோவிங் இருக்கு. தொடர்ந்து நடிக்கணும். பட் அவர் நினைச்சிருக்க விஷயத்த பண்ணிட்டு நடிக்க முடியாது இல்லையா? ஒருவேளை ஜெயிச்சிட்டாருன்னா நடிக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால காலம் தான் பதில் சொல்லணும். எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. அவ்வளோதானா? வாங்க மேலே வாங்க. உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர் யாரு? என் லைஃப்ல ஹிட்லரா? இந்த படத்துல நான் தான் ஹிட்லர். இல்ல, உங்க லைஃப்ல பொறுத்த வரைக்கும் எத்தனையோ மூவி நீங்க பண்ணிருக்கீங்க. மூவிக்கு வெளியவும் பண்ணிருக்கீங்க, உள்ளேயும் பண்ணிருக்கீங்க, உங்க லைஃப்லயும் பண்ணிருக்கீங்க. சோ உங்க லைஃப்ல வந்து ஹிட்லர்னா அவங்க வந்து ஹீரோவா வில்லனா? இல்ல, பேரு தான். இப்போ ஆண்டனின்றது மார்க் ஆண்டனி வந்து பாஷால வந்து வில்லன். நான் வில்லனா? ஒரு பேர் வந்து அந்த பேரையே வந்து காலி பண்ணிடுறது இல்லையா? நிறைய பேர் உலகத்துல ஹிட்லர் வாழ்ந்திருக்காங்க. அதுல ஒரு வீணா போனவன் இந்த ஹிட்லர் ஆக்சுவலா. சார், இன்னொன்னு, ரிவ்யூ பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரிவ்யூ பண்றாங்க, மீடியா பீப்புள் ரிவ்யூ பண்றாங்க. ஸோ சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் வந்து ரிவ்யூக்கு வந்து நீங்க வந்து ஒரு சில ரிவ்யூவர்ஸ் வந்து நீங்க பண்ற தப்புன்னு நீங்க சொல்லிருக்கீங்க. ஆமா, தப்பு பண்ணும்போது மட்டும் தப்புன்னு சொல்றேன். ஸோ ஹிட்லரே ரிவ்யூ பண்ணுவாங்க. ஆமா. ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருத்தங்க ரிவ்யூ பண்றாரு, ரிவ்யூவா இருக்கணுமா ஒப்பீனியனா இருக்கணுமா? அவங்க ஒப்பீனியனா இருக்கணும், ரிவ்யூவா இருக்கணும், எப்படி வேணா இருக்கலாம். இன்னொருத்தர் வாழணும், நம்ம எல்லாம் சந்தோஷமா இந்த உலகத்துல கடந்து போகணும், ஜேர்னி நல்லா இருக்கணும், ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுன்ற நோக்கில் இருக்கலாம், தப்பு இல்லை. ஆமா சார். இந்த படம் வந்து ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படமா இருக்கும்? உங்களுடைய கேரியர் பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட படம்? ரொம்ப முக்கியமான படமா இருக்கும், கமர்ஷியல் படமா இருக்கும். நம்பி வந்து ஹிட்லர்ன்ற படத்தை வந்து 27th ரிலீஸ் ஆக போது தியேட்டருக்கு வருவாங்க. வர்ற யாருமே டிசப்பாயிண்ட் ஆகாம கண்டிப்பா திருப்பி போவோம். இது வந்து மூவியோட ப்ரமோஷனுக்கு நான் கேட்கறேன். ஸோ அவுட் ஆஃப் மூவி தான். அவுட் ஆஃப் மூவி கேமரால கேட்பீங்களா? இல்ல, உங்ககிட்ட கேட்கறேன். சரி. சோ விஜய் சாரோட மாநாடு வந்து இண்டஸ்ட்ரியே போற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. நீங்க விஜய் சார் கிட்ட மாநாடுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? எனக்கு அவ்வளவு அரசியல் அறிவு கிடையாது. அரசியல் இல்லாம நான் விஜய் சார் மாநாடுனா அரசியல் தான். விஜய் சார் கூப்பிட்டாங்களாம், விஜய் சார் உங்களை கூப்பிட்டாங்களா? போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஃப்ரெண்டு தானப்பா, வாய்ப்புகள் இருக்கு. விஷால் கூப்பிட்டாலும் போவேன். இல்ல, விஷால் சார் ஆரியா மாநாடு வச்சாலும் போவேன். இல்ல, நீங்க கூப்பிடுறீங்களா மாநாட்டுக்கு வர்றேன். விஜய் சார் ரியா, you have any plan to மாநாடு? கிங்ஸ்லி கூப்பிட்டாலும் போவேன். விடுங்கப்பா, விடுங்க சார். நீங்க ஃபர்ஸ்ட் மாநாடுனா என்னன்னு ரியாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா? என்னப்பா? ப்ளீஸ் கம் டு சொல்லிருக்காங்க. ஓகே, அதை விட்டுறலாம். சார், லாஸ்ட் கொஸ்டின் சார். லாஸ்ட் நான் கேட்டேன், நீங்க அதை விட்டீங்க. என்னன்னா, எந்த ஒரு தனி மனிதனுக்குமே வந்து கிசு பேசினாவும் சரி, பேசினா பிடிக்கும், அவங்க மேல கிசு வந்தா பிடிக்காது. ஆனா நீங்க எல்லா மேடையிலயும் வந்து கிசு எழுதுங்க, சொல்லுங்க. என்ன ஒரு காரணம் சார்? ஏன் பண்ண மாட்டேங்குதுன்னு காரணம் சொல்லுங்க. நான் இவ்வளவு கேட்கறேன் சார், ஏன் பண்ண மாட்டேங்குது? இல்லனால பண்ண முடியல. இல்லாட்டி கண்டிப்பா பண்ணிருப்போம். ட்ரை பண்ணுங்களேன். ஒரு மனுஷன் தப்பு இல்லாம இருக்குமா? அப்படின்னா சொல்லிட வேண்டியதுதான். இப்போ 2-3 பேரை வந்து ஒரே மேடையில வந்து லவ் பண்ணிட்டீங்க. சீச்சி, அது ப்ரொடியூசருக்காக பண்ணேன். இந்த ஹிட்லர் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக நான் பண்ணேன். இன்னும் 4 பேர் கூட பண்ணுவேன், கூப்பிட்டுவாங்க. சரி, இன்னொன்னு கேட்டேன் சார். கிசு கேட்டனால இது கிசு கிடையாது. ஒரு டைரக்டர் ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆனா விஜய் ஆண்டனி சார் மட்டும் வித்தியாசமா பண்றாரு. ஏன் என்ன பண்றேன்? ஆமா, ஒரு டயலாக் சொல்றாங்க, அந்த டயலாக்கே நீங்க வந்து மாத்தி அது அவர் வந்து ரொம்ப ஸ்டைலா சொன்னாரு, இன்னும் பொய்டிக்கா சொன்னாரு. அது உங்களுக்கு வரும், எனக்கு வரல. அதனால ரொமான்டிக் படம்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் டைம் நான் வந்து கண்டிப்பா இம்ப்ரோவைஸ் பண்றேன். தேங்க்யூ. அந்த வரைக்கும் மட்டும் தம்பி என்னை மாட்டி விட்டது போதுமா? வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? தேங்க்யூ.
டன் தேங்க்யூ. ஸோ ரொம்ப நன்றி. இந்த படத்தை நீங்கள் அவசியம் வந்து வர செப்டம்பர் மாதம் 27 பார்க்கணும். படம் கண்டிப்பான கமர்ஷியல் படமாக உங்களை எல்லாரையும் திருப்தி தர படமாக நிச்சயமாக இருக்கும். தேங்க்யூ.